ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் எப்படி ஈஸியாக இப்போ ரீசெண்டாக தான் கற்றுக்கிட்டேன் தம்ப்ளைன் எப்படி ரெடி பண்ணுறது. நீங்கள் பேக்ரவுண்டு உங்கள் ஃபோட்டோவை நீங்கள் ஆட் பண்ணுறது மாதிரி இருந்தீங்கன்னா உங்கள் ஃபோட்டோவை எப்படி பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணி நம்ம தம்ப்ளைன் ஆட் பண்ணுறது. இல்லை நம்ம ஃபோட்டோ ஆட் பண்ண வேண்டாம், சும்மா நார்மலாக நம்ம தம்ப்ளைன் மட்டும் ரெடி பண்ணால் போதும் அப்படிங்கிறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஓகேவா? எப்படிங்கிறத நம்ம பார்க்கலாமா? ஓப்பன் பண்ணிவிட்டு சர்ச் பேக்ரவுண்ட் ரிமூவர்னு சர்ச் பண்ணுவேன். பேக்ரவுண்ட் ரிமூவர் அப்படின்னு சர்ச் பண்ணதுக்கப்புறம் இந்த ஆப் தான் சொல்கிறேன் நான். இதை ஓப்பன் பண்ணுங்க. ஏன்னா எனக்கு ஆல்ரெடி இருக்குது, அதனால் இன்ஸ்டால் காமிக்காமல் ஓப்பன் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்குது. ஓப்பன் பண்ணிட்டோமா? இப்போ அப்லோடு பேஜ் அப்படின்னு சொல்லி ஒன்று காமிக்குதா, அதை ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணி நமக்கு வந்து எந்த ஃபோட்டோஸ் வேணும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஃபோட்டோஸ் போயிட்டு இப்போது வந்து நான் ஃபோட்டோஸை சூஸ் பண்ணிட்டேன். இப்போ அதில் வந்து அதுவே ஆட்டோமேட்டிக்காக பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி நமக்கு நீட்டாக கொடுத்துரும். கொஞ்சம் ஒரு நிமிஷம் ஆகும். ஓகேவா? இந்த இருக்கும். சம்டைம்ஸ் சீக்கிரம் வந்துடும், சம்டைம்ஸ் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கலாம். ஃப்ரீ அப்படிங்கிறதில் கொடுத்தோன்னா நமக்கு ஃப்ரீயாக டவுன்லோட் ஆகிடும், சேவ் ஆகிடும். நமக்கு எதில் வேணுமோ சேவ் ஆகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து வந்து இப்போ நமக்கு வந்து பேக்ரவுண்டு கிளியராக வந்துருச்சா? இப்போ நம்ம எப்படி அடுத்த லெவலுக்கு போகலாம் பார்க்கலாம். இப்போ ChatGPT நான் வச்சுருக்கேன். அதில் கிரியேட் எ தம்ப்ளைன் அப்படின்னு டைப் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு இதுக்கு உண்டான ப்ராம்ப்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று கேட்கலாம். அதாவது நம்ம அந்த ரெக்கார்டு இருக்குல்ல, மைக் ரெக்கார்டு, அதை டச் பண்ணிவிட்டு இப்போ நம்ம பேசி அவங்களுக்கு அனுப்பலாம். நம்ம என்ன டாபிக் எடுக்கிறோமோ அந்த டாப்பிக்கை சொல்லி எங்களுக்கு வந்து அதுக்கு வந்து ஒரு ப்ராம்ப்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டோம் அப்படின்னா ChatGPT கொடுக்கும். நம்ம ChatGPTலையும் பண்ணலாம், பட் அதில் வந்து நமக்கு லிமிட்டேஷன் இருக்குது. அதனால் ChatGPT வந்து நம்ம அந்த ப்ராம்ப்டை வாங்கிட்டு அதை காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணுற ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை காப்பி பண்ணிக்கணும். காப்பி பண்ணிவிட்டு நம்ம வந்து அடுத்து நெக்ஸ்ட்டு ஜெமினி நம்ம வச்சுருக்கேன், அதையும் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஜெமினி ஆப்பை அதை ஓப்பன் பண்ணி அதில் போயிட்டு இந்த நம்ம காப்பி பண்ணோம்ல அதை வந்து நம்ம அதிட்ட கொடுக்கணும். அவங்கக்கிட்ட வந்து நம்ம காப்பி இப்போ ஃபோட்டோ செலக்ஷன் பண்ணிவிட்டு ஃபோட்டோ செலக்ஷன் பண்ணிவிட்டு அந்த நம்ம காப்பி பண்ணதை பேஸ்ட் பண்ணோம் அப்படின்னா நீட்டாக நமக்கு ரெடியாகி வந்துடும். நமக்கு தேவையான தம்ப்ளைன் அவ்வளோ அழகாக க்ரியேட் பண்ணி கொடுத்துருவாங்க. நான் ரீசெண்டாக தான் இதை நான் கற்றுக்கிட்டேன். ரொம்ப ஹெல்ப்பாக இருக்குது எனக்கு. ஆக்சுவலாக எனக்கு வந்து என்னோடய வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. தம்ப்ளைன்லாம் இருக்காது, எனக்கு தெரியாது. ஸ்டார்டிங்லலாம் தம்ப்ளைனால் என்னன்னே தெரியாது. நான் வந்து அப்புறம் தான் வந்து தெரியும், ஆனால் இது எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு தெரியலை. அப்புறம் அதை நம்ம சேவ் பண்ணிக்கிறணும். சேவ் பண்ணோன்னா நமக்கு கேலரியில் போய் சேவ் ஆகிடும். இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கற்றுக்கணும்.